உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேரிலும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகர ராசி, அது பர்டிகுலராக உத்திராடத்தில் இருக்கக்கூடியதோ திருவோணத்தில் இருக்கக்கூடியவும் அவங்க அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப அருமையான நேரம். அது இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு, நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு, உடல் உபாதைகள் எதிர்கொண்டு, உடல் உபாதையினால நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு ஒரு மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஒன்று இந்த தை மாதம் மட்டும் போடும். இந்த தை போனப்புறமாவே மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி 6 மாதம் நல்ல டைம். அதாவது பர்டிகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல வழிகள் கிடைக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், ஸ்கிராப் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு தொழில், அது இல்லாமல் அவங்க காகிதம் சம்மந்தப்பட்ட தொழில், அது இல்லாமல் இவங்களுக்கு ஒரு போலீஸாக இருக்கலாம், இல்லை டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், பெரிய கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு பெரிய போஸ்ட் வழிகள் எல்லாமே கிடைக்கும். நினைக்க காரியம் நினைக்க நேரத்தில் நினைக்க வழியாக செய்யக்கூடிய தன்மைகள் ஏற்படும். பண வரவுகள் வரும். வீட்டில் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள், வெற்றி கொண்டாட்டங்கள், அது இல்லாமல் அவங்க நினைக்கக்கூடிய காரியங்களை வெற்றியாக்குறது, அவங்க மனசில் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் வெற்றி கிடைக்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. வழிகள் கிடைக்கும், செயல்கள் திறக்கும், திறன்கள் நல்லாயிருக்கும். புது வீடு வாங்கி போகிறதுக்கான வழிகள், வேறு ஊருக்கே போகணும், வெளிநாட்டில் வேலையில் இருக்கவங்கள வெளிநாட்டில் போஸ்ட்டில் இருக்கணும், இன்னும் போஸ்ட்டு கிடைக்கும். புது இன்வென்ஷன் அதை வரக்கூடிய நிலைமை, அதை புதுசாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு தொழில் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் புரட்டாசி ஐப்பசி காத்தையே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், மெதுவாக போங்க. உடல் உபாதையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இடுப்பு சம்மந்தப்பட்டது, கால் எங்கன்னா ஸ்லிப் ஆகுது, எங்கன்னா விழுறது, எல்லாமே தூக்கத்திலே பெட்லேருந்து கீழே விழுறது, அந்த மாதிரி செயல்கள் ஏற்பட்டும். தன்னை மறக்க செயல்கள் ஏற்படும். ஆண்கள் சில பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதை நிறுத்திடுங்க. அதை நிறுத்திட்டு அவங்களுக்கு செயல்கள் மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா சில இன்சிடெண்ட்டில் மாட்டி தவிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். கண்டிப்பாக ஒரு இன்சிடெண்ட் இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அதனால் பெருசாக இருக்காது. 7ஆம் இடத்துல குரு போய் உட்காரத்தால மே மாதம் பெரிய பலங்கள் அவங்களுக்கு காத்திருக்கு. வெற்றி, ரொம்ப நாள் கல்யாணம் அவங்களுக்கு பிரச்சனை தீரும். ஒரு பெரிய வழக்கு, இந்த டைவர்ஸ் கேஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரு புது வழக்குகளை நிவர்த்திகள் கொடுத்துரும். அது இல்லாமல் முக்கியமாக இவங்க போக வேண்டியது தட்சிணாமூர்த்திக்கு வணங்குறது தான் நல்ல பலனை கொடுக்கும். பெருமாளை எப்பவுமே விடாமல் அவருக்கு வழி பண்ணுறது, அவருக்கு செயல் பண்ணுறது, பெருமாளோட வழிகளை பின்பற்றுறது, பெருமாளோட மந்திரங்களை சொல்கிறது, இதெல்லாம் பண்ண சொல்ல இன்னும் அதிகமான வரவுகள், பண நோக்கங்கள், பெரிய பணங்கள் நமக்கு லாபத்தில் கொடுக்கறது. வெற்றி தொழிலில் பெரிய இந்த வாகனம் வச்சுருக்கவங்க, வாங்கி விற்கிறவங்க, இந்த கமிஷன் ஏஜென்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய வெற்றி அடுத்த வருஷம் காத்துனுக்கு. பர்டிகுலராக இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த வழிபாடுகள் பண்ணாவே அவங்களுக்கு பெரிய நல்ல பலன்கள் வந்துடும். சார் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தடவை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விளக்கமாக மிக அழகாக சொல்லியிருக்கீங்க, அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. அதுவும் பரிகாரங்களுடன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரம், எப்படி இருக்கணும், அவங்களுக்கெல்லாம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பிரமாதமாக சொல்லியிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.
வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களுக்கு கோடான கோடி இன்னும் நிறைய சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.